மாநிலம் புதிய பேருந்துகள் இன்றைக்கு தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தலைவர் தளபதியுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் படிப்படியாக இயக்கப்பட்டு வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இன்றைக்கு இந்த புதிய பேருந்துகள் மூன்றும் புதுக்கோட்டையிலிருந்து இயக்கப்படுகின்றன. சமீபத்தில் பெய்த புயல் மழையினால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி தான் இருக்குது. எதிர்க்கட்சிகள் குறிப்பாக தமிழக அரசு சரியான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 5-6 மணி நேரத்துக்குள் ராட்சச மோட்டார் பம்புகள் வைத்து எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டு விட்டன. எனவே சென்னையில் இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதே நேரத்தில் சாத்தனூர் அணை போன்றவைகள் எல்லாம் உடைந்த அங்கிருந்து அதிகமான அளவு தண்ணீர் வெளியேறியது. விக்கிரவாண்டிக்கு அருகிலே தென்பெண்ணை ஆற்றிலே அதிகமான தண்ணீர் வெளியேறியது ஆகியவற்றின் காரணமாக சிறிது போக்குவரத்து நேற்று வரைக்கும் பாதிக்கப்பட்டது. அவையெல்லாம் இன்றைக்கு சீர் செய்யப்பட்டு எல்லா வகையிலும் போக்குவரத்துக்கள் சரி செய்யப்பட்டு கடந்த ஆட்சி காலத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டதால அவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஆட்சியில் சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பு திறந்து விட்டுருக்காங்க. ஏன்னா படிப்படியாக திறந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டில் 1,68,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடுறாங்க. செம்பரம்பாக்கம் ஏரி என்பது யாருக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் திறந்து விடப்பட்டது. சாத்தனூர் அணை அப்படி அல்ல. படிப்படியாக அந்த கரையோரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டுத்தான் அங்கே சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதே தவிர சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பக்கத்தில் இருக்க எந்த கிராமத்திலையும் எந்த ஆபத்து வரவில்லை. ஆனால் பாதிப்புகள் உண்டு. ஆனால் எந்த உயிர் சேதங்கள் போன்றவை ஏற்படவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரி என்பது முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டது. சாத்தனூர் அணை என்பது அங்கே இருக்கின்ற தண்ணீர் படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக திறந்து விடப்பட்டதால் அங்கே உயிர் சேதங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டன. தாவேகா தலைவர் விஜய் இந்த வெள்ள பாதிப்பு ஒரு வித்தியாசமான விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் எதற்கெடுத்தாலும் காவி நிறம் பூசி கபட நாடம் நடத்தினா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதை தமிழ்நாடு அரசு மேலே எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் உடனடி நிவாரணத் தொகையாக 2,000 கோடி கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பாதிப்புகள் என்பதை கண்டறிந்து ஒன்றிய அரசினுடைய வல்லுநர் குழு கண்டறிந்து அதற்கு பிறகு பாதிப்புக்கான தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எந்த உதவியும் செய்கிறதில்லை. நமக்கு உண்டான பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் நமக்கு உண்டான ஒரு நிதியிலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும்தான் கடந்த காலங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் இன்னும் விடுவிக்கவில்லை. எனவே எந்த விதமான உதவியையும் இதுவரைக்கும் செய்யவில்லை. ஆனால் நேற்று ஒரு செய்தி வேண்டிய உதவிகளை செய்வதாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் காவி நிறம் பூசுறோன்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாடு திமுக பூசுதுன்னு சொல்லி விஜய் நேரடியாக விமர்சனம் பண்ணுறாரு. அதுதாங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவி நிறம் பூசத்தானே வேணும். அது என்ன தவறு இருக்குது? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறம் காவி தானே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருக்கோயில்களில் பழமை வாய்ந்த கோயில்கள் ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க கோயிலில் முன்னால் மஞ்சள் கலர் கோல்டன் கலர் அடித்தோம். இப்போ காவி கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் காவிமயமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை. 10 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் அது சில சமயங்கள் ஏதாவது தவறுதல் காரணமாக ஏதாவது ஏற்பட்டிருக்கலாமே தவிர பெரிய வெள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் ஃபோர்ஸாக போகின்ற பொழுது அந்த அளவுக்கான ஈடு கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த பாலத்தில் இருந்திருக்காது. எனவே அதனால் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். அது என்ன என்பதை வல்லுநர்கள் அறிந்து அதற்கான விவரத்தை தருவார்கள். தமிழக முதல்வர் தற்போது தொலைக்காட்சியில் விளம்பரம் பண்ணுறாரு. யாருமே குடிக்காதீங்க, குடி இல்லாத மாநிலம் ஆகணும்னு. ஆனால் அதை குடியை நிறுத்துறதுக்கான அத்தனை அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. அந்த கடை முழுவதும் நான் திரும்ப சொல்கிறேங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், நாங்கள் மட்டும் நிறுத்த முடியாது. நாங்கள் நிறுத்தினால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி என்னாச்சு, பாண்டிச்சேரியிலேருந்து புதுச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்க பாக்கெட் சாராயம், அதை குடிக்கிறாங்க. அதனால் ஒரு நாள்பட்ட சரக்குகளாக இருக்கிற பொழுது அங்கே பாதிப்புகள் ஏற்பட்டு மக்கள் உயிர் பலி ஏற்படுகிறது. அதானே கள்ளக்குறிச்சி சம்பவம். புதுச்சேரியிலேருந்து 70 பேக்கெட் வாங்கிட்டு வந்தது தானே. அதே போல் அந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பொழுது அன்றைக்கு எங்களைத்தான் நீங்கள் குற்றம் சொல்லுவீர்கள். எனவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது சாத்தியம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை மதுவிலக்குத்தான். நாங்கள் குடிப்பதை ஆதரிப்பதே கிடையாது, மதுக்கடைகளை ஆதரிப்பது கிடையாது. அந்த வருவாய் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் எங்களாலே
அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடைகள் இருக்கின்றன, பிராந்தி கடைகள் இருக்கின்றன, சாராய கடைகள் இருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டிலே மட்டும் நாங்கள் அது மதுவிலக்கை அமல்படுத்துகிறோமேயானால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பணம் வெளிமாநிலங்களுக்கு செல்லுமே தவிர யாரும் குடியை நிறுத்தப் போவதில்லை. எல்லா மாநிலத்திலும் நிறுத்தினால்தான் அது சாத்தியப்படும். அது எதிர்க்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா சார்? ஏற்கனவே தெரியாதா சார்? அது எதிர்க்கட்சியா இருக்கும்போது தெரியாதா சார்? அது மாதிரி பண்ண முடியாது சார். நாங்கள் வந்து 2016 முயற்சி பண்ணி பார்ப்போம்னு தான் ஒரு டெஸ்ட் சொன்னோம். 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம், முழு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார். என்ன ரிசல்ட் ஆச்சு? நாங்கள் ஒரு 15-20 சீட்டில் ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதற்கு காரணம் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது தாங்கள் குடிக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தாலே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாக. அந்த வாக்குறுதியிலே சார் கொள்கை முடிவு நம்ம வந்து அதிமுக சார்பில் வந்து மதுவிலக்குன்னு சொல்றோம். ஆமாம், கொள்கை முடிவு அதுதான். ஆட்சிக்காக கொள்கையை நம்ம வந்து விட்டு கொடுக்குறோமோ அப்படிங்கிற ஒரு இல்லை, ஆட்சிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா மாநிலங்களும் அந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால் தான் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் என்றைக்கும் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் தமிழக ஏன் அவசரமாக வந்து பதவி ஏற்றாங்க சார்? ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதும் கொடுக்காதும் மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அதில் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவசரமாக கொடுத்தாங்களா, திடீர்னு கொடுத்தாங்களாங்கிறது இல்லை. ஏற்கனவே அவர் சிறைக்கு செல்லுகிற பொழுதே அமைச்சராகத்தான் இருந்தார். சிறையிலே அமைச்சராகத்தான் சிறிது காலம் இருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் ராஜினாமா செய்தார். எனவே சிறையில் இருந்து வந்த பிறகு அவருக்கு மீண்டும் அந்த பொறுப்பு கொடுத்ததில் எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மெட்ராஸில் வெள்ளம் பாதித்த போது ஒரு ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ வந்து 2000, அதை விட கடுமையான பாதிப்பு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டங்கள் இருக்குது. 2000 ரூபா இழப்பீடு கொடுக்குறாங்க. இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அது வந்து மற்ற நிவாரணப் பொருட்களை நாங்கள் நிறைய கொடுக்குறோம். டங்ஸ்டன் மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக இரட்டை வேலைப்பாடு போடுது அப்படின்னு எது சுரங்கம் இல்லையே. நாளைக்கு நாங்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறோம். அது தேவையில்லை, மாநில அரசு அதை எதிர்க்கிறது, தேவையில்லை என்று நாங்கள் தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது எப்படி நாங்கள் இரட்டை வேடம் போட முடியும்? அனுமதி கேட்டதே திமுக அரசு தான் சொல்லி அண்ணாமலை குற்றம். இல்லைங்க, நாங்கள் வந்து வேண்டான்னு தீர்மானமே கொண்டு வர்றோமே. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், அது பொதுமக்களுக்கு பாதிப்பு, எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, எனவே அது தேவையில்லை என்று சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப போகிறோம். கடந்த 3 மாதத்துக்கு முன்னதாக தமிழக அரசிடமிருந்து அனுமதி கேட்டு வந்து கடந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. அப்போனா அந்த அறிக்கை பொய்யா? அதை பற்றி அந்த துறை அமைச்சரிடத்தான் கேட்க வேண்டும் என்ன நடந்தது என்பதை பற்றி. சார், அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்துக்காது திமுகவோட கூட்டணி அழுத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஏன் அழுத்தம் கொடுக்கணும்? அவருடைய விருப்பம். திமுக கூட்டணியில் நீடிக்கின்ற பொழுது அங்கே போக வேண்டாம் என்று அவர் நினைத்திருக்கலாம், அதனால் போகவில்லை. அதுக்கு நாங்கள் ஏன் அழுத்தம் கொடுக்கணும்? அது ஏன் அன்புமணி அதை பற்றி ஏன் கவலைப்படணும்? அவருக்கு என்ன இதில் அக்கறை? எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கும் போது முதல்வர் வந்து பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நான் பதிலளிக்க மாட்டேன்னு முதல்வர் சொன்னதுக்கு எதிர்கருத்தாக பார்க்கணுமா? எப்படி சார்? சார், அவர் அனாவசியமாக கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது. அவர் டுவர்ட்ஸ் சட்டமன்றத்தில் பேச போகிறாரு, வந்து பேசட்டும். அதுக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தகுந்த விளக்கங்களை கொடுப்பார். 2 நாட்கள் சட்டமன்றம் நடக்கப் போகிறது. எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. அங்கே வந்து பேசிட்டு அங்கே பாய்காட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பேசுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் பேச வேண்டிய இடம் சட்டமன்றம். அங்கே வந்து பேசினால் முதலமைச்சர் தகுந்த பதிலடியை தருவார். தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கிறவங்களை வந்து கிண்டல் செய்கிறாங்கன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கிறவங்களை வந்து ஒரு கிண்டல் செய்கிறாங்க. நானும் ஹிந்தி சிறுவயதில் கற்றுக்கும் போது இன்னும் வந்து தமிழக விதிகளில் கிண்டல் செய்தாங்க அப்படின்னு. இப்போ ஹிந்தி எங்கே கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் யாரையும் போய் கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியை திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர யாரும் ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரையும் சொல்லலை, யாரையும் தடுக்கலை. அமைச்சர் பொன்முடி மேல ஒரு சர்ச்சையான விவகாரம் சார், போகிற இடத்துல சகதி படுறது இருக்க அந்த வீசுனாங்கன்னு சொல்கிறாங்க. சகதியில் நீங்கள் நடந்து போங்க, நம்ம செருப்பு பட்டு நம்ம மேலே நம்ம செருப்பு சகதியே வந்து விழுந்து. அவரே சொல்லியிருக்காரு பாஜக திட்டமிட்டு எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் எதையும் தாங்கும் இதையும் எங்களுக்கு உண்டு. அண்ணாமலை வந்து இது வந்து திமுகவுக்கு இது அடுத்து நடக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று கூட நடக்காது.